எப்போ படம் வந்து வேற லெவலு, புது விதமான கதை. படம் ஒவ்வொரு சீனுக்கும் அது ரஜினி சார் வந்து நம்மளை எந்திரிச்சு நிற்க வச்சிடுறாரு. ஏன்னா ஒவ்வொரு மியூசிக்கும் அனிருத் செம்மையாக போட்டு கலக்கிட்டாரு. படம் முடிகிற வரைக்குமே அல்லு தான், எதுவுமே தள்ளு கிடையாது, எல்லாமே அல்லு தான். ஓகேவா? இது நான் கொஞ்ச நாளாக ரொம்ப பேசுறது இல்லைன்னு சொன்னார். அந்த பேச்செல்லாம் இந்த படத்தையே பேசுகிற மாதிரி அவர் பண்ணிட்டார். அதான் உண்மை. நம்மளோட கடவுள் தான் நம்ம திருவண்ணாமலைக்கு ஒவ்வொருத்தரும் போகாதவங்க எல்லாருக்குமே நம்ம சூப்பர் ஸ்டார் தான் கடவுள். ஓகேங்களா? படம் வேற லெவல். தலைவர் தான் தலைவர் தான் வெறித்த அப்படியே இருக்கு. தலைவர் 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 அது டிஃப்ரெண்ட். பட் இது பயங்கரம், இது பயங்கரம். செம சார், செம்மையா இருக்கு படம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பர். ஓவராலாகவே மூவி நல்லா இருந்தது. அப்படி கம்பேர்லாம் பண்ண தேவையில்லை, பட் இது வேற லெவலில் நல்ல மூவி, சூப்பராக இருந்தது. ரஜினி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு தாத்தா ரோல் அப்படின்றப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் சூப்பராக இருந்தது. தி பெஸ்ட். ஃபுல் மூவியுமே காமெடியாக இருந்தது, நல்லா இருந்தது. நெல்சன் ஸ்டைலில் சூப்பர் ஸ்டார் மூவி, செம்மையாக இருந்தது. மியூசிக் ஆஸ் யூஷுவல் அனிருத் ராக் ஸ்டார் பின்னிட்டார். சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. தலைவர் மாஸ் தெரிக்க விட்டுருக்காரு. குட் குட். நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பட் நல்லா நிறையா மாஸ் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. பாஷா இல்லை, இது புதுசாக இருக்குது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பயங்கர மாஸ் பண்ணியிருந்தார். தலைவர் தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். தலைவருக்காக தான் வந்தோம் ஃபுல்லாக. அது எல்லாரும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தலைவர் தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். அவரோட மாஸ் பயங்கரமாக இருந்தார். ஒரு ஸ்டில் அவுட்லாம் பயங்கரமாக இருந்தது. தேங்க்யூ. சூப்பராக இருக்கு. அது ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ. அவர் மூஞ்சையே நாங்கள்லாம் 30 மணி நேரம் பார்ப்போம். எனக்கு வாழ்க்கையில் 24 மணி நேரத்துக்கு 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 அவர் தான். ஆனால் என்னெல்லாம் கேட்டால் 30 மணி நேரம் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரே நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் படம் அவரை சும்மா பார்த்தாலே போதும். அவர் வர்றதுக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு பாரு அனிருத். செல்லக்குட்டி நீ சன்னு வேற லெவல் படம் சார். நீங்கள் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் தலைவர் செம்மையாக ரசிக்கலாம். இன்டர்வல் பிளாக் பார்க்கணும். ஐயோ வேற லெவல். அதுவும் இந்த மல்டி ஸ்டாரரோட கான்செப்டை பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காரு நெல்சன். வேற லெவல் படம். என்ஜாய் கைஸ். நீங்கள் தயவு செஞ்சு எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க. நெல்சன் டைம் எடுத்து பொறுமையாக சூப்பராக எடுத்துருக்காரு இந்த படத்தை. விஷுவல் ட்ரீட் தான் 100%க்கு 200% விஷுவல் ட்ரீட். சூப்பர் படம். சூப்பர். வேற நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்டார்ட்லேருந்து அவங்க வந்து சாதாரண குடும்ப தலைவியாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா வந்து அவரை அடக்கி பார்க்கணுன்னு நினச்சிச்சு. ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷனை அடக்குவாங்க இல்லையா, சாதாரணமான விஷயம். ஏய் நீ அடங்கி தான் உக்காரணுன்ட்டு சூப்பர் ஸ்டார் மறுபடியும் அடக்கி உட்கார வச்சுட்டாரு. அடக்கி உட்கார வச்சுட்டாரு. அதான் பாஸ். படம் தரமாக இருக்குது. தலைவர் வேறு நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாரும் பார்க்கலாம். நல்லா காமெடியாக இருக்குது. தலைவர் ஆக்ஷன் செம்மையாக இருக்குது. வேறு லெவல் கம்பேக். தலைவருக்காக திரும்ப பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. இந்த படத்தில் ரஜினி சார் மட்டும் இல்லாமல் மோகன்லால் சார் நடிச்சிருக்காங்க, சிவராஜ்குமார் சார் நடிச்சிருக்காங்க, சுனில் சார் நடிச்சிருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க, யோகி பாபு நடிச்சிருக்காங்க, கிங்ஸ்லே நடிச்சிருக்காங்க. இப்படி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படம் நல்லா அருமையாக இருக்குது. யாருமே சீட்டில் உட்காந்து பார்க்கவே முடியல. ஒரே வைப்பு தான். அந்த அளவுக்கு இருக்குது. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாருக்குமே பிடிக்கும். இல்லை ஒவ்வொரு சீனுமே மாஸாக இருந்தது. அவர் வர்ற சீன்ஸ் எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் சீன் மாதிரி அந்த மாஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது. அண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஹீ இஸ் த ஒன்லி சூப்பர் ஸ்டார். அப்படி தான் இருந்தது. நெல்சனுக்கு சூப்பர் கம்பேக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த டார்க் காமெடி அஸ் யூஸ்வல், அந்த யோகி பாபு அதெல்லாமே சட்டிலாக இருக்குது. ஸோ அது நல்லா இருக்குது. அனிருத் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவலாகவே ஒவ்வொரு கேமியோ ரோலுக்கு வர்றதுக்கும் அவங்க தனித்தனியாக பிஜிஎம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பார்க்கவே டிஃப்ரென்ஷியேட் நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்தது. டோட்டலாகவே மூவி ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. மாஸ் அண்ட் காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. விநாயகத்தோட நான் ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணேன், திமிரு. ஓகேவா? ஆனால் விநாயகண்ணா உனக்கெல்லாம் நீ வேற லெவல்ண்ணா.
நீலாம் சூப்பர் ஸ்டாரோட வில்லன் ஆவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் அப்படியே தான் இருக்கிறேன் உங்கள் கூட நடிச்சுட்டு. ஆனால் வேற லெவலு பின்னி பெடல் எடுத்துருக்குற. அப்படி லாலேட்டா புலி முருகா, நான் உங்களை முருகனாக தான் பார்க்குறேன். தலைவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கதாபாத்திரத்தை அருமையாக பண்ணிட்டீங்க, பெருமையாக பண்ணிட்டீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் புனித் ராஜ்குமாரோட அண்ணன் அப்பா ஒரு சீனு ஒன்றுமே மேக்கப் கேப்பு எதுவுமே இல்லை, வந்து நின்று டப்புன்னு பண்ணிட்டு டப்புன்னு போயிட்டாரு. அவரும் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அந்த ஹிந்தி நடிகர் வேற லெவலு. நீ யாருக்கிட்ட மோதுற, அவர் ஜெயிலராக இருந்தப்போ எனக்கு தெரியும்னு விநாயகர்கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவார் பாரு. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். 1000 கோடியை நம்ம அள்ளுறோம், சூப்பர் ஸ்டார் கையில் கொடுக்குறோம். 172வது படம் அடுத்த வருஷம் அவர் பிறந்த நாளைக்கே நமக்கு ஒரு படம் பண்ணி கொடுப்பாரு. அவங்களோட ரசிகர்கள்லாம் கேட்டுக்காங்க. ஏன்னா நான் அஜித் ரசிகர், ஆனால் எனக்கு கடவுள் வந்து எனக்கு ரஜினி சார் தான். அதெல்லாம் பாட்சான்னு சொன்னீங்க உதப்ப. பாட்சா வேற, அது கடத்தல் கதை. இது வந்து கடமை இல்லாமல் துடிக்கிறான் பாரு பையன், அந்த கதை. ஓகேவா? பாட்சா வந்து கடத்தல் கதை. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கதை வந்து நெல்சனு சூப்பராக எந்த பின்னணியும் இல்லாமல் எந்த படத்துலையும் திருடாமல் வைக்காமல் புது கதை. அதனால தான் தலைவர் வந்து தேர்ந்தெடுத்து 2 வருஷம் ஆயிருக்கு படம் கொடுக்க. நான் ஏன்னா எல்லா ஷோவும் நான் அவரோடது ஃபஸ்ட்டு பார்த்துருவேன். ஏன்னா எனக்கு கடவுள், அதனால். ஓகேவா? என் தங்கச்சி தமனா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இருங்கவா, அந்த தங்கச்சியோட பாவாடை கிழிஞ்சு போயிருந்துச்சு. என் தங்கச்சிக்கு பாவாடையை தச்சு எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா தங்கச்சி தமனாவோட மானத்தை நான் தான் காப்பாற்றணும். அதனால என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி, தங்கச்சி அந்த பாவாடையை கொடுமா, நானே தச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பாவாடை எடுத்துட்டு வந்து தச்சு கொடுக்குறேன். வெந்து தணிந்தது காடு, தமனா பாவாடைக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, தமிழாவோட பாவாடைக்கு வணக்கத்தை போடு. அது சும்மா யாரோ கொளுத்தி போட்டாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு கழுகு என்றால் அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரு. காக்கா அப்படி என்றால் அது இதான் யூடியூப் சூப்பர் ஸ்டார் கூல் சுரேஷ் தான். அதை எய்ம் பண்ணி தான் சார் வந்து அன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வேற எந்த மாதிரி எதுவும் திருச்சி போட வேணாம். நடிகர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு. நம்ம ஏதோ ஒன்று யூடியூப்லேயோ இதில் வந்து கமெண்ட்டுக்காக போட்டு அப்படி போடுறோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு எந்த நடிகர்களையும் தவறாக பேச வேண்டாம். ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் சூப்பர் ஸ்டார் பேசுகிறாங்க. சரிங்களா? தமிழா மேலாம் வந்து ஒரு பாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஷூட்டிங்கில் போகிறப்ப அந்த ட்விஸ்ட்டை உடைக்கக்கூடாது, நம்ம கடம் பார்க்கணும். சும்மா ஒரு பாட்டு ஷூட்டிங்கில் அவங்க ஆடுறத அவர் போய் பார்க்குறாரு. ஏன்னா அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? பிள்ளை தப்பு பண்ணாலும் நான் கொன்னே போடுவேன்டா அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஆனால் நம்ம கொல்ல மாட்டோம். ஆனால் அவர் கொன்னுட்டார். அதுதான் மேட்டர். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இன்னுமே சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. ஆஸ் யூஷுவல் நல்லா இருக்கு. ஓவரால் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பர்.